हर हर नमः पार्वती पतये चंद्राय शिवने पोற்றி கலைஞரே கடகத்துக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருவாவூர் ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமாசனியானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமாசனியானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருமுறை வகுப்பை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா கற்பக விநாயகன் ஐயா அவர்கள், சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், நல்லசிவன் ஐயா அவர்கள், ஆண்டேப்பன் ஐயா அவர்கள், கண்ணன் ஐயா அவர்கள், கோமதி நாயகன் ஐயா அவர்கள், இந்திரான் ஐயார் அவர்கள் மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்றைய தினம் சீகாமரப்பண்ணில் இருக்கின்றோம். சீகாமரப்பண்ணில் 48வது பதிகம் திருவெண்காடு திருத்தலத்தில் இருக்கின்றோம். இது ஒரு அற்புத பதிகம். இந்த ஆலயத்தில் 3 குளங்கள் இருக்கின்றது. அந்த 3 குளங்களில் முறைப்படி குளித்து இறைவனை வழிபடும் பொழுது அந்த தம்பதியினருக்கு, குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பேறு கிடைக்கின்றது என்று சம்பந்த பெருமான் இதில் பதிவிடுகின்றார்கள். அதன்படி சகலாகம பண்டிதர் என்று சொல்லக்கூடிய அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் தன்னுடைய சீடராகிய மெய்கண்டார், தன்னுடைய சீடராக இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அதாவது மெய்கண்டாரினுடைய பெற்றோர்களுக்கு இந்த தலத்திற்கு சென்று வழிபடுமாறு கூறுகின்றார்கள். மெய்கண்டாரினுடைய பெற்றோர்களும் இந்த தலத்திற்கு சென்று வழிபாடு செய்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த வெண்காட்டு ஈசர் திருவருளால் மெய்கண்டார் அவதாரம் செய்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு மெய்கண்டார் அவர் சைவ சித்தாந்தத்தின் முதல் குருநாதராக இருக்கக்கூடிய அந்த மெய்கண்டார் அவதாரத்துக்கு காரணமான திருத்தலம். அந்த பாடலை நாம் பார்ப்போம். இந்திரன் வழிபட்ட திருத்தலம், இந்திரனினுடைய யானை, வெள்ளை யானை வழிபட்ட திருத்தலம் இந்த திருத்தலம். அதில் முதல் பாடல். இது அந்த பழமையான பദ്ധதியாக இருக்கக்கூடிய திஸ்ர திரிவுடை என்கின்ற தாளத்தில் நாம் பாட இருக்கின்றோம். கண் காட்டும்
வீட்டை காட்டோ வீட்டை காட்டோ முதல்ல நம்ம இந்த மட்டிட்ட புண்ணியம் முதல் 3 பாட்டு பார்த்தோம்ல, அதே மாதிரி அமைப்பு தான். 7 அட்சரம், ஒரு வரியில 4 வார்த்தைகள் இருக்கும். முதல் வார்த்தை 1.5 இடம் தள்ளி எடுக்கணும், 2வது வார்த்தை 1/2 இடம் தள்ளி எடுக்கணும். 2 வார்த்தைகள் சொல்றேன், அதுக்கப்புறம் எனக்கு சொல்றேன். 2 7 அட்சரம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது இது ஆரம்பம்.
விடை காட்டும் வீட்டை காட்டும் கோட்டியானே வீட்டை காட்டும் இந்த முதல் பாட்டை ஒரு கொடியேற்றும் போது பார்க்கலாம். ஒரு கோயிலில் விடை காட்டும் கொடியானை அப்படின்னு சொல்லி விடை கொடியானை அப்படின்னு பார்க்கலாம். விடை காட்டும் கொடியானைன்னு சொல்லிட்டு விடை கொடியானை அப்படின்ட்டும் சேர்த்து பாடும்போது அந்த அர்த்தம் நல்ல கிடைக்கும். இப்போ கொடியேற்றுக்கு ஒரு பஞ்சபுராணம் வரும்போது தேவாரத்துக்கு முதல்ல கொடிக்கல் சொல்லுவாங்க. கொடி ஏற்றும் போதே கொடிக்கல் சொல்லணும். கொடியேற்றி முடிஞ்சு தீபாராதனை அபிஷேகம்லாம் பண்ணி தீபாராதனை பண்ணும்போது ஒரு பஞ்சபுராணம் பாடணும்னு சொல்லும்போது அந்த கொடிக்கு இந்த பாட்டு சொல்லுறதுக்கு ஒரு சரியான ஒரு பாட்டு. இடவக்கொடி, சுவாமியுடைய கொடி இடவக்கொடி. எல்லா சமயத்தையும் பார்த்துக்கலாம். ரெண்டாவது பாட்டு பேயடையா பிரிவை. இதுலதான் அந்த 3 குளத்து நீரை பற்றி சம்பந்த பெருமான் குறிப்பிடுறாங்க. இந்த கோயில்ல 3 குளம் இருக்கு. அந்த குளத்துல முறைப்படி குளித்து சாமியை வழிபடும் போது அவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கின்றது அப்படின்னு சம்பந்த பெருமான் பதிவிடுகிறார்கள். சரி, பேயடையா
தோல்வினை அவர் தம்மை அதில் அஞ்சாவது பாட்டு போட்டுங்க. இதுல இந்த மறையவன் மாலைமலி வம்சாந்தார் வழிபடுனல் மறையவன் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த மறையவன் அப்படிங்கிறதுக்கு இந்த தலத்துல ஸ்வேதகேதுன்னு ஒரு முனிவர் வழிபட்டிருக்கார். அவர் பக்கமும் யமதனுடைய தூதுவர்கள் தான் போவதற்கு பயன்பட்டாங்க. அப்படி ஒரு சிவபூஜை பண்ணக்கூடிய ஸ்வேதகேது அந்த அந்த மறையவன்கிறதுக்கு ஸ்வேதகேது முனிவர்களுக்கும் இந்த தலபுராணத்தில் சொல்லப்படுது. இன்னமும் நாம் இதை மார்க்கண்டேய முகர்சின்னு எடுத்துக்கலாம். மார்க்கண்டேயத்தை கதை அப்படியே இந்த ஸ்வேதகேது முனிவருடைய கதையும் நடந்தது இந்த தலத்தில். அதனால இந்த மறையவன்கிறதுக்கு ஸ்வேதகேது முனிவர் அப்படின்ட்டு வேலை மலிகே தன் காணல்
வழிபட்டு மாலை மலே மாலை மலே சாந்த வழிபடு மாலை மலி மாலை மலி வழிபட்டு வழிபட்டு மேல் அடரு காலம் போக்கே விண்ட பின்னாலே நாமம் தோத வெண்கால போகிறது விண்ட பிணை நாமம் தோத வெங்காய பூஜே மேலட வெங்காய
வெண்ட பெண்ணை நமன் போத ஆலமிட்ட ராகம் அடியா என்று அட்டக அஞ்சோவதே ஆலமிட்ட ராகம் அடியா என்று அட்டக என்று என்று அந்த வரலாறு அப்படியே சொல்றாங்க. மறையவன் மாலைமலி வன்சாந்தா வழிபடு நன் மறையவங்கள். அந்த சுவாமியை வழிபடக்கூடிய அந்த மறையவன் அவன் மேல் அடர, அவன் மேல யமதர்மன் வருகின்றான். அடர வெண்காலன், அந்த கொடிய காலன், அவன் உயிர் விண்ட பிணை நமன் தூதர். அந்த யமதர்மனுடைய தூதுவர்கள்லாம் சிவபெருமான் அடியார் பக்கத்திலேயே போவதற்கு எல்லாரும் பயப்பட்டாராம். காலவாசத்தில் இருந்ததை இருக்குங்களா, அந்த சொன்ன நாவுக்கரசு பெருமான் ஆணைக்கு சொல்றாரு, திருநீர் அணிந்தவர்கள் பக்கத்துல நீங்க போகாதீங்க, யமதர்மனே காலனே என்ன தூதர்களே நீங்கள்லாம் போகாதீங்க, சிவனடியார் பக்கத்துல போகாதீங்க அப்படின்ட்டு
சொல்லி மார்க்கண்டேயன் கதை ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே இதுல அந்த ஸ்வேதகேது முனிவர் இந்த திருத்தலத்துல மார்க்கண்டேயர் மாதிரி வழிபட்டு அந்த இறப்பை வென்றவராக இந்த வரலாறு திருத்தலத்தில் சொல்லப்படுது. காலத்தோடு சொல்றேன். வேலை மல்லிகே வேலை மல்லிகே வேலை மல்லிகே மாலை மல்லிகே வழிபடு மறையவம் மாலை மல்லிகே வழிபடு
வழிபட்டு வழிபட்டு வழிபட்டு
என்று அட்டர அஞ்சோவரே என்று இதில் இன்னும் ஒரு 3 பாடல்கள் அந்த முக்கூடத்தை பற்றிய பாடல்கள். இந்திரனினுடைய வெள்ளை யானை வழிபட்டு தன்னுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் மீண்டும் வளர பெற்ற ஒரு பாடல். இதையெல்லாம் அடுத்த வகுப்பில் நாம் இதே போன்று பாடல்களை படிப்போம். ஹர நம பார்வதி பதே வெற்றிவேல் முருகனுக்கு முகம் ஃபுல்லா தெரியலையே. ஹரஹர நம பார்வதி. ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை சொல்ற. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கு விரைவா போற்றி. காவாய் கனக திரளே, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஹரஹர நம பார்வதி. ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.